அவடி உத்தரவு தூரம் வழக்கடி பார்த்ததில்ல எந்த விருப்பம் சரி. கருப்பசாமி மாதிரி அவினாசி படையது குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் என் சொற்படி ஆரம்பத்திலேயே கேட்டுருந்துச்சுன்னா வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லை, இருக்கிற இடத்துலையும் பிரச்சனை இல்லை. அதனால் ரெண்டுமே கேட்கல, ரெண்டுமே போயிடுச்சு. அதனால் இப்போ இன்னொரு வீடு வைக்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு முடிவோடு வந்திருக்கேன். அதனால் நானாக சொன்னால் சரின்னு கேட்டுடலாம், இல்லைன்னா கருப்பசாமியில் ஒரு முடிவு பண்ணணும். அங்கே இப்போ வீடு விற்றாதான் கடன் கட்ட முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து அமைஞ்சு அப்படித்தானே. அதனால் நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு கடன் கட்ட முடியுமா? முடியாது. அதனால் உன் தாய் வேலைக்கு போகலாமா? இப்போதைக்கு என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை. அதை போனதையுமே உதறவை எல்லார்கிட்ட உடனேச்சு வந்துடும். அதனால் இன்னொரு 6 மாத காலத்துக்கு வேலைக்கு போகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. உன் மகனுக்கு கல்யாணத்துக்கு மட்டும் முதல்ல பார் அப்படின்னு நாங்கள் சொன்னான்னு சொல்லி சரியா? எல்லாத்துக்கும் சொல்லிக்கூட சொல்ல மாட்டோம். நான் வந்து சொல்கிறேன், நான் கொடுக்குற கல்வியை கொண்டு கொடுத்துரு, நான் சொன்னான்னு போய் சொல்லு. அதனால் நான் கருப்பசாமி சாயந்தரமே எனக்கு ஒரு முடிவு, அதை விற்றுறோம் சரியா? விற்று இன்னமும் கொஞ்சம் நீ நினச்ச மாதிரி ஒரு 2 பேருக்கு அனுப்பணும். 2 பேருக்கு அனுப்புறதுக்கு இன்னமும் கொஞ்சம் செலவு வரும். அதையெல்லாம் தாண்டி வந்துட்டு அப்படின்னா அப்புறம் எந்த வித குழப்பம் இல்லாமல் நான் கருப்பசாமிகளுக்கு நான் காப்பாற்றி கொடுப்பேன் சரியா? அதுவும் விரைவாகணும். அதே போல் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடு நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். நான் சொன்ன போய் அதையும் சொல்கிறேன், மாற்றி அமைச்சவனுக்கு மாற்றி 5 சென்ட் எழுதி தரணுமா அப்படி தானே பண்ணித்தரணும். அதுக்கு உண்டான ஏற்பாடு கருப்பசாமி அமைச்சுட்டேன். முதல் இதை வைக்கணும், அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுறேன். காலையில் சீக்கிரமாகவே இதுக்கு ஒரு முடிவு பண்ணி அதை நல்லபடியாக நல்ல ரேட்டு போட்டு விட்டு கொடுத்து லோனை மட்டும் ஜீரோ பண்ணணும் சரியா? மறுபடியும் கொஞ்சம் வெளியே மாறும், அதை செலவழி மேலே நீ வெளியே வந்து நான் கருப்பசாமி சீக்கிரமாக நல்ல முடிவாக இதைப்படி குழந்தைக்கு வந்து நல்ல வழியாக அவனுக்கு காப்பாற்றணும். அதுக்கு வர அம்மாவாசை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சொட்டு வாங்கிட்டு நீ நினச்சது போலயே உன் பிள்ளைக்கு ஒடியாந்து பார்த்துட்டு சொல்லணும். இப்போ கேட்க வந்தது எனக்கு வீடு விற்று அதில் வந்து லோன் வந்து வெளியே வரும் அப்படின்னா அதுக்கு விற்று கொடுத்தோன்னே இப்போ காலியாக கிடைக்கிட்டு நான் கருப்பசாமி கூப்பிட்டு அமைச்சு கொடுத்தேன். இதை கொண்டுட்டு போய் இவனோட தாய்கிட்ட கொடுத்துருக்கேன். வாடகை வச்சு கட்டிடலாம், அதனால தான் காலி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் வாடகை வச்சு கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். காலியெல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ வாடகை கம்மி பண்ணணும், அதுக்கு என்ன வழி? அதனால் அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுறேன். பண்ணுறதுனா கிளம்புறாங்க. நீ போகணும்னு சொல்லிட்டாங்க, நீ கிளம்புன்னு சொல்லிடு. அதோட நல்லா நான் கருப்பம் அமைச்சு கொடுத்தேன். கருப்பசாமி மறுபடியும் கிணத்துக்கு கடவுள் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் உன்னுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்தா என்ன கட்டணம்? வீடு கட்டணும். அதனால் கருப்பசாமி வீடு கட்டணும்னு எத்தனையோ முயற்சி எடுத்தாலும் அதுக்கு உண்டான ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதனால் நானும் பாடுபடுறேன், என் கணவனும் பாடுபட்டாலும் ஒரு முன்னேற்றம் எனக்கு தென்படலை. அதனால் வீடு கட்டிடலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். வீடு கட்டிடலாம்ல போய் காலைல வந்து எனக்கு அமாவாசைக்கு வரணும். தவறாமல் வந்துடுறியா? வெளியே வர முடியாது. வர்ற அமாவாசை அன்னைக்கு எனக்கு ஒரு ரோஜாப்பூ மாலை, கனியில் ஒரு மாலை சரியா? எனக்கு பாட்டில் சொல் வாங்கிட்டு வாங்க. எதிர்பார்த்த மாதிரியே நல்லபடியாக வீடு கட்டுறதுக்கு ஒரு உத்தரவையை சகோதரனோட போய் வழக்காடி பார்த்துட்டு வந்து எந்த மாதத்தில் ஆரம்பிக்கலாம், அதுக்குண்டான பணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது, அதுக்குண்டானதான் கருப்பசாமி தங்கு தடையெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து வர கார்த்திகை மார்கழி தை மாதம் வேலை ஆரம்பிக்கிற மாதிரி நான் கருப்பசாமி உருவாக்கினா போதுமா? அதையோட பணம் நிறையா எனக்கு நிற்கணும். எனக்கு வீட்டுக்குள்ளே சங்கட சச்சரவு இல்லாமல் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுக்கணும். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக போயிட்டு அப்படியே இல்லையா? இல்லை சந்தோஷமாக இருக்கு, நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக போயிட்டுருக்கு. அதனால் நான் கருப்பசாமி இன்னையிலிருந்து உனக்கு வருமானத்தையும் வச்சு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பசாமிக்கு உருவாக்கினா போதுமா? அதே போல் நான் உருவாக்கி கொடுத்து இன்னையிலிருந்து நான் கருப்பம் கூடவே வரேன். இதை கொண்டு போய் பாங்காக வச்சுக்கணும். என்ன சொல்லி வச்சுக்குவேன்? வீடு எனக்கு நல்லபடியாக தை மாதம் நான் ஆரம்பிக்கணும்.
அதுக்கு உண்டான வழி கருப்பசாமி நீ தான் எனக்கு வழி வரணும் அப்படின்னு சொல்லி விழுப்புரத்தில் வச்சு இதை கொண்டுட்டு போய் சரி வகதி சாப்பிட்டணும். சரியா? எனக்கு பாட்டில் மாலை சுருட்டு கனியில் ஒரு மாலை கொண்டாந்து வர்ற அமாவாசைக்கு ஒரு தீர்ப்பு, அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடு. அதிலிருந்து நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல பணத்தையும் உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக வீடு கட்டுறதுக்கு நீயே தொழிலாளி அமைச்சு நான் கூட வந்து நின்று தடை இல்லாமல் வீடு கட்டின போதுமா நான் அமைச்சு தரேன். மறுபடியும் பழக்கடி பார்த்ததில் பொங்கலூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் தொழில் அப்படின்னு போய் பார்த்தா ஜென்செட்டு மெக்கானிக்கப்பா அப்படி தானே அப்படின்னு போய் காலைல வந்து மறுபடி சரி தொழிலையும் போய் பார்த்தோம். ஆன மணியாற்றம் எதுவும் என் கண்ணுக்கு தென்படவில்லை. அதனால் அதே போல் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே போல் குடும்பத்தில் ஓடி போய் பார்த்தேன். குடும்பத்திலையும் ஒரே பிரச்சனை, ஒரே டார்ச்சர். நிரந்தரமாக ஒரு இடத்துல குடித்தனம் இருக்க முடியல. கல்யாணம் எவ்வளோ சார் இன்னைக்கு வரைக்கும் நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்க முடியுதா? அதனால் எங்கே போனாலுமே இடத்துக்கு 4 பேர் வந்துடுறேன். அப்படி தானே? அதே போல் நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு அந்த இடத்துக்கு ஒரு முடிவு பண்ணி முதல்ல இருக்கிற இடம் பரவாயில்லையா கருப்பசாமி அப்படின்னு இப்போதைக்கு நீ அங்கேயே சரியா? இருப்பிடம் சரியில்லை தான் இருந்தாலும் அதே இடத்துல இருக்கு. நாங்கள் அடுத்த கூட இருக்கோம். அதே போல் மறுபடியும் போய் பார்க்கும்போது உன் தோட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஓடிட்டு ஓடுதே இல்லையா? அந்த ஓடுற பிரச்சனையை உனக்கு நான் பகுதி சரி பண்ணி கொடுத்து எந்த வித குழப்பம் இல்லாமல் யாராக இருந்தாலும் சரி நடக்கு நேரி நெஞ்சு மேலே மிதிச்சு நான் கர்ப்பசாமி உனக்கு பிரச்சனை இல்லாமல் உனக்கு வாழ வச்ச போதுமாப்பா போதுமில்ல போய் காலைல விழுந்துட்டு 1000 பேர் நல்லவனாக இருந்தாலும் சரி 1000 பேர் கெட்டவனாக இருந்தாலும் சரி நான் கருப்பன் கூட இருந்து உனக்கு வழி நடத்தி உனக்கு கூட இருக்கு. நான் கூட இருக்கேன். நெஞ்சு மேலே நடக்குன்னு மிதிச்சு ஒரு வர அமாவாசை வரைக்கும் ஒரு வாய்ப்பு அவனுக்கு விடுவேன். ஓடி போய் பார்த்து சொன்னபடி கேட்பானான்னு பார்க்குறேன். கேட்டால் எதுவும் பேசுறதுக்கு இல்லாமல் பண்ணிடுறேன். நேற்றைக்கு வரைக்கும் பிரச்சனை அப்படி தானே? நான் அதைத்தான் சொல்கிறேன். நேற்றைக்கு வரைக்கும் பிரச்சனை. அதனால் கருப்பசாமி ஒரு அமாவாசை வரைக்கும் ஒரு முடிவு பண்ணுவோம். அது வரைக்கும் எடுத்ததையும் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதனால் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுறோம். பார்த்துட்டு வந்துட்டு ஒரு முடிவு பண்ணிடுறோம். சொன்னபடி ஏற்றிங்கன்னா ஏறி நெஞ்சில் முடிச்சிடறேன். கூட சப்போர்ட்டு கொடுத்துருக்காப்ப அவனுக்கு முதல் உணர்ந்தது வச்சுக்காரு. மெயினாக ஒருத்திருக்காங்க. அவளை முதல்ல தட்டுனா ஆட்டோமேட்டிக் அழைச்சி போயிடும். அதானே? அதான் உனக்கு உடல்நிலையில் கொஞ்சம் சரியில்லை. உடற்படி இன்னையிலேருந்து நான் கர்ப்பசாமி அப்படியே ஒரு பாரமாக இருக்கா? அதைத்தான் சொன்னேன். இன்னையிலேருந்து பாரம் இல்லாமல் நான் கருப்பசாமி வழி நடத்தி இன்னைக்கே நான் கூட வந்துடுறேன். இடத்துல என்னை கேட்காம மாற்றக்கூடாது. சரியா? வர அமாவாசையிலேருந்து உனக்கு நல்ல வேலை போகிற இடத்துல இல்லைங்காமல் உனக்கு வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து ஒரு மாடு கட்டுறதுக்கு வழி இல்லை. அப்படி தானே? அவர்கிட்ட நானும் போய் இப்போ பார்த்துட்டு இருந்தேன். அதனால் திடீர்னு ஒரு முடிவு பண்ண வேண்டாம்னாலும் எனக்கு நகரம் சொல்லிட்டேன். அதனால் உனக்கு அமாவாசைக்கு உனக்கு ஒரு முடிவு. எனக்கு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன். நான் கருத்து இன்றைக்கே உன் பரிவாசலுக்கு வந்துடுறேன். அது வந்து என்னோட இடம். என் இடத்துல பிரச்சனை பண்ண நான் என்ன பண்ணுவேன்? அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா அதை நான் பண்ணிடுவேன். அப்படி பண்ணால் போதுங்க, நான் கூடவே வரணும். இதை கொண்டுட்டு போய் நிலவில் கட்டி நான் கருத்து கூடவே இருக்கேன். இப்போ என் சாமலை வச்சு கூடவே இருக்கணும். மறுபடியும் எந்த ஒரு சரி கருப்பசாமி மறுபடியும் சுண்டக்காமலை போயிடுச்சு. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததுல தாயும் தகப்பனும் நான் தான் உனக்கு இருந்து உடலில் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு நான் வந்து கனிவெளிக்கு போனேன். ஏதோ பெருசாக இல்லைனாலும் கொஞ்சம் பரவாயில்ல. அப்படி தானே? அதனால் இன்னொரு 3 மாதத்துக்கு எல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறேன். என்கிட்ட கனி வாங்கிட்டு நீ நினச்சது மாதிரி இன்றைக்கும் கொஞ்சம் சரியாயிடும். அம்மாவாசைக்கும் வந்துட்டு வரும்போது எனக்கு மாலை வாங்கிட்டு வாங்க. நான் தான் சொல்லிட்டேன். நான் கொடுக்குற கனி ஒரு 3 மாதத்துக்கு கொண்டு வாங்கிட்டு போகும். உனக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்து உனக்கு சுத்தமாக சரி பண்ணி கொடுத்தா போதுமா? அதை நான் முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்தேன். கிட்டவா
சரிப்பா. இதை போய் தேய்ச்சி குளிச்சிருங்க. நாளைக்கு வெறும் வயிற்றில் இது மறுபடியும் சாப்பிட்டேன். நான் கருப்பசாமி இன்னைக்கு இருந்ததை விட நாளைக்கு மறுபடியும் மாற்றி உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்து நான் கருப்பை சரி பண்ணி கொடுத்து நல்ல வழியாக அடுத்த 3வது மாதம் வரைக்கும் முழுசாக குணப்படுத்தி கொடுத்தா போதுங்களா? சரி பண்ணி தரேன். கருப்பசாமி மறுபடியும் முரட்டுப்பாளையம் போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பாருங்க. குடும்பத்தை போய் பார்த்ததுல நம்மளும் அப்படித்தான் எல்லாம் இருந்து இப்போ எல்லாமே இல்லை. அது சொந்த பந்தமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ கையை வச்சு போகிற சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு தொழிலும் ஓட்டி கொடுத்து, நல்லபடியாக உனக்கு கடமையும் கட்டி கொடுத்து, நிம்மதியான வாழ்க்கையை கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து, அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்குள்ள என்ன நம்ம விட்டோமோ அதை திருப்பி நான் கருப்பசாமி முடிச்சு கொடுத்தா போதுமில்ல. போய் காலையில் சொல்லியிருக்கேன் அப்படித்தானே? அதனால் மறைமுகமாக சொல்லுறது புரிஞ்சுதான் புரியலையா? அதே போல் விட்டதை 2.5 வருஷத்துக்குள்ள நான் கருப்பசாமி மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உனக்கு தொழில் அமைஞ்சாலே போதும் அப்படித்தானே? நான் தொழில் அமைச்சு கொடுக்கேன்னா உனக்கு நீ தயாராக இருக்கேன். அதே போல் நான் கருப்பசாமி நீ வந்து உனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்துறேன். கடன் தொழிலிருந்து உனக்கு விடுபட்டு கொடுத்து வர 30 நாள் சரியா? நாளையிலேருந்து உனக்கு வேலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைச்சு தரேன். 30 நாளுக்கு மேலே தான் உனக்கு கடன் பிரச்சனை படிப்படியாக உனக்கு குறையும். சரியா? வர்ற திருவிழா ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ள நீ நினச்சது போலயே உனக்கு இருக்கிற பிரச்சனை நீ சம்பாரிச்சு கட்டுற அளவுக்கு உனக்கு நான் கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடி எந்த முடிவும் எண்ணெய் கேட்காம எடுக்கூடாது. ஒன்று முடியுமான்னு பார்ப்போம். முடியலைன்னு என்ன பண்ணிக்கலாம்? என்ன முடிவு பண்ணி வச்சுருந்தேன் அதுதான் நான் சொன்னேன். அதனால் எந்த முடிவு வந்தாலும் எண்ணெய் கேட்க முடிவு வந்து சரியா? நான் தான் 2.5 வருஷத்துக்குள்ள உனக்கு விட்டதை நான் உனக்கு வாங்கி தரேன்னு தெரியும். அதனால் வேலை மட்டும் கொடுத்தா போதும், உனக்கு நீ தயாராக அப்படித்தானே? அதனால் உனக்கு நான் நிறைய கொடுத்துருந்தேன் இல்லையா? அதை கவனமாக பிழைக்க தெரியல. அதனால் வந்த வழியிலேயே போயிடுச்சு. அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு இன்னையிலிருந்து உனக்கு நான் உருவாக்கி தரேன். அதனால் இன்னையிலிருந்து நீ போய் பிழைச்சிக்க சரியா? நான் கருப்பசாமி தடை இல்லாமல் உனக்கு வேலை கொடுத்துறேன். நாளையிலேருந்து உனக்கு குழப்பம் இல்லாமல் போய் வேலையை மட்டும் செய்யப்பாரு. கூட இன்னொருத்தி வரலையா? தனியாக கூப்பிடணுமா? கனியை கொடுத்துட்டு போ. அதுக்கு விளக்க நீ கேட்டுட்டு போயிடு. இதை மட்டும் தேய்ச்சி குடிக்க சொல்லிடு. கூட வந்தவளை வர சொல்லு. நீ தான் கேட்ட வாழ்க்கையில் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கருப்பசாமி கொடுப்பியாங்க அப்படி தானே? அதைத்தான் சொன்னேன். நான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தேன். நீ என்ன பண்ண முடியும்? வச்சு பழைக்க முடியல அப்படி தானே? அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு நான் கருப்பம் கொடுத்துறேன் சரியா? இன்னும் இது வந்து படியேற்றி விடுறதுக்குண்டான வாய்ப்பு நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தேன். இந்த அதைத்தான் நானே சொன்னேன். அதனால் உன்னை நான் கூப்பிட்டு கொண்டுட்டு போகிறேன். 2.5 வருஷத்துக்குள்ளே இதை மட்டும் பாங்க யாரும் கைப்படாமல் வச்சிரு சரியா? 2.5 வருஷத்துக்குள்ளே நான் விட்டது அத்தனையும் கருப்பசாமி பிடிச்சி மறுபடியும் தலை நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு நீ இறக்குற காலத்துக்குள்ளேயே உங்கள் மகனை தலை நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு வளர்த்தி விட்டா போதுங்களா? நான் கருப்பசாமி அமைச்சு தரது. இதை மட்டும் யாரும் கைப்படாமல் வச்சுக்க. உனக்கு மனசு குழப்பமாக இருக்குது, நிம்மதி இல்லாமல் தூங்காமல் இருக்கான், இது தனியாக வச்சுக்க. இதை மட்டும் உள்ளுக்கு சாப்பிட்டு இன்னும் இருந்து கருப்பம் கூடவே இருக்கிறாங்க. அதை நீ தொழில் செய்ய இடத்துல வச்சுக்க. அதை சரி வாங்கி சாப்பிட்ற 2 பேரும் அவன் நம்ம தேய்ச்சி குடிக்க சொல்லி. கருப்பசாமி எப்படிப்பா? சரி, கருப்பசாமி மறுபடியும் பல்லாவளையம். கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததுல ஒரு பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல அப்படித்தானே? கொடுத்து வாங்கினாலும் பிரச்சனை, கொடுக்காம வாங்கினாலும் பிரச்சனை. அதனால் இப்போ சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை அப்படி தானே?
அதனால் இப்போ கொஞ்சம் தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகளெல்லாம் தேடி வந்துட்டு இருக்கு. அதனால் உங்கள் குடும்பத்தை போய் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், போய் காலைல வந்துக்கலாம். சரிப்பா, சரி சரி. உனக்கு இட பிரச்சனை இருக்கிற பிரச்சனையை அதையும் கர்ப்பசாமி உனக்கு தீர்த்து கொடுத்து உனக்கு நல்ல வழியாக ஒரு மங்கல்யம் எடுத்து தரணும். அதையும் கர்ப்பசாமி உனக்கு எடுத்து கொடுத்து இன்னையிலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து வர அமாவாசை அன்னைக்கு எனக்கு மாலை மாடல் வாங்கிட்டு வா. உனக்கு வீட்டில் கொஞ்சம் சரியில்லை, அதனால் இருந்து கேட்டு போயிடு. சரியா? அதுக்கு உண்டான முடிவை நான் சொல்கிறேன், அதை கேட்டுட்டு போ, அதை பண்ண. உனக்கு யார் இடைஞ்சல் கொடுத்தாலும் சரி, நான் கர்ப்பசாமி இதில் பேசினா போதும் இல்லை, நான் கர்ப்பசாமி அதை நான் பார்த்துக்கிறேன். கிட்டவா இப்போ நீ பார்த்து வச்சிருக்கிறது சரி வராது. சரியா? அதுக்கு இப்போ எடுத்துகிட்டே இருக்குது. நாளைக்கு சொல்கிறேன், இன்னும் 2 நாள் போட்டு, அதனால் அது சரி வராது. அது தேடி வந்தாலுமே வேணாங்க. அடுத்து இன்னும் 2 இருக்குது, அதையும் கர்ப்பசாமி சீக்கிரமாக பலம் போட்டு சொல்லாது. நானே உங்கள் கண்ணுக்கு கட்டு. சரியா? இருந்து கேட்டுப்போ மற்ற வழக்கத்தை நான் மறுபடியும் புது பஸ் ஸ்டாண்டு போய். புது பஸ் ஸ்டாண்ட்? சரிப்பா, அப்படியா? இப்போ இடத்த விட்டு கொடுக்கணுமா? அப்படித்தானே? சரிப்பா, அப்படியா? சரி, நீ பார்த்து என்ன சொன்னாலும் சரி. சரி, நீ பார்த்து எப்படி சொன்னாலும் சரிப்பா. அதுக்கு இடைஞ்சலுக்கு ஆள் இருக்கேப்பா. நான் அதை ஓடி போய் இப்போ பார்த்தேன். போயிருந்தா இந்நேரம் கொடுத்துருக்கணுமே, போயிருந்தா இந்நேரம் கொடுத்துருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவனே கொஞ்சம் சரியில்லாமல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் நான் கொடுக்குற கனியை கொஞ்சம் வச்சிருக்கேன். சரியா? கார்த்திகை முடிஞ்சு மார்கழி மாதம் முடியறதுக்குள்ள உனக்கு நான் கர்ப்பசாமி அதை விட்டு கொடுத்தேன். சரியா? அதில் எந்த வித குழப்பமும் இல்லை. அதில் யார் அடைஞ்சதுக்கு வந்தாலும் சரி, எனக்கு தெரியாது, நீ தான் பார்த்துக்கணும் கர்ப்பசாமி அப்படின்னு சொல்லி கொண்டு வச்சுட்டு வந்துடு. நான் என்னை உனக்கு எந்த குழப்பம் இல்லாமல் நல்லபடியாக விட்டு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் அங்கே வச்சிரு. இன்றைக்கி நான் ஒரு முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அப்படி தானே? அதை கொண்டு வச்சிரு. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடணும். நான் கர்ப்பசாமி கூடவே இருக்கணும். கர்ப்பசாமி மறுபடியும் வழக்காடி பார்த்ததில்ல, அந்தி ஒரு வச்சு அந்தி கர்ப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் வேலை மட்டும் நிரந்தரமாக அமையுது. கொஞ்சம் டார்ச்சர் வேணால் குறைஞ்சிருக்குது, அப்படித்தானே? வேலை மட்டும் நிரந்தரமாக அமையுது. இன்னமே ஒரு 40 நாள் பொறுமையாக இருக்குது. சரியா? இப்போ இல்லைங்கான வேலை இருக்குது, ஆனால் நிரந்தரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நிரந்தரம் அப்படிங்கிறது இப்போ டிரைவர் வேலைக்கு என் சகோதரன் என்றைக்குமே கேட்கும்போது வழக்காடி பார்த்ததில் இது நிரந்தரம் வேண்டாம், ஆனால் கடனை கட்டணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? உனக்கு சொந்த தொழில் தான் அமையும். அதனால் இப்போ செய்கிறது எந்த தொழிலாக இருந்தாலும் நிரந்தரம் இல்லை, ஆனால் சம்பள வருமானம் நல்லா வர மாதிரி உனக்கு நான் அமைச்சு மாற்றி மறுபடியும் கொடுக்குறேன். நீ கேட்ட இடத்துலையே போட்டு கொடுக்குறதுக்கு ஒரு 30 நாள் போதும். ஒரு 2 பேருக்கு அங்கேருந்து இறக்கி விட்டாச்சு அப்படின்னா நீ போக தேவையில்லை, தானாக தேடி வைக்க. நான் கர்ப்பசாமி அந்த இடத்துக்கு அமைச்சு தரேன். கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாறும், ஆனால் உனக்கு சரி கடனை கட்டணும் அப்படின்னா சொந்த தொழில் தான். இன்றைக்கி என் ஜகவரம் இருக்கேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் சொல்கிற டைம் வரைக்கும் வா, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மேலேற்றி வரும். சொந்த தொழிலை போய் உட்கார வச்சேன். சரியா? உனக்கு தானாக தேடி வரும். அதுலேருந்து கடனை கட்டி நான் கர்ப்பசாமி மேலேற்றி விட்டுறேன். எந்த வித குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை கர்ப்பசாமி உருவாக்கிட்டேன். இதை பாருங்க, அதையும் கர்ப்பசாமி ஏற்படுத்தி கொடுக்குறேன். சரியா? அதை நீ தாராளமாக உனக்கு வர அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தேன். இதை தேய்ச்சி குளிச்சது நோய் நொடி இல்லாமல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். இன்னும் ஒரு 40 நாள் பொறுமையாக எதிர்பார்த்த மாதிரி நான் அமைச்சு கொடுத்துறேன். அம்மா வருஷத்தை நான் விரும்பாங்க. நான் சொல்கிற டைம் வரைக்கும் நீ வாக்கில் என்னை பார்த்துட்டு மட்டும் போகும். அதுக்குள்ளே உனக்கு நல்ல இடமா அமைச்சு கொடுத்தேன். உனக்காக தேடி வரும், நானாக உனக்கு தேடி அமைச்சு கொடுத்தேன். அது வரைக்கும் என் கனி வேண்டியது.